முதல்ல இது நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதலும் கிடையாது. அவங்க கொண்டு போனது ஒரு புகை குப்பி. தன் உயிரை பணயம் வைக்கக்கூடிய அவர்கள்லாம் சாதாரண மக்கள். அவங்களுக்கு பெரிய புரட்சி அரசியல்லாம் தெரியாது. யார் அந்த 6 பேர்? அவங்க அம்மா சரஸ்வதி என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு சொல்லுவா, இவ்வளவுலாம் நான் படிப்பு படிச்சதெல்லாம் வேஸ்ட், அதுக்கு நான் செத்து போயிருக்கலாம். இன்றைய காலத்து இளைஞர்களுடைய மன ஓட்டத்தை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம் 2K கிட்ஸ்னா விஜய் பார்ப்பாங்க, லியோ படம் பார்ப்பாங்க, அனிருத் பாட்டு பாடுவாங்க. அது ஒரு முகம் தான். இன்னொரு முகம், இந்த UAPAல கைது செய்யப்பட்டு எவ்வளவு பேர், எத்தனை செயற்பாட்டாளர்கள், வழக்குரைஞர்கள் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அப்போ இந்த இளைஞர்களுக்கு இது தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இந்த செயல் மூலமாக இது இந்திய இளைஞர்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு நாட்டுப்பற்றை கிளர்ந்தெழச் செய்யும் அப்படி என்று அவர் எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது நடந்தது. ஆசாத் தேவியை எடுத்துக்கங்க. அவங்க விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவோட அமித் மாளவியா இது இந்தியா கூட்டணியுடைய சதி, காங்கிரசினுடைய சதி என்று சொல்லி அவர் இதை திசை திருப்ப பார்க்கிறார். இந்த இளைஞர்கள் செய்த அந்த முறை தவறாக இருந்தாலும் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில்? நீங்க தான் இதை பேசிட்டு இருக்கிறீங்க, நான் தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சமூகம் இதை பத்தி பேசலையே. எதிர்கட்சிகளும் அதை தான் பேசுறாங்க. ஆனால் பேச வேண்டியது என்ன? ஏன் இந்த நாட்டு இந்திய இளைஞர்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்படி ஒரு பதட்டம் ஏன் வந்தது? இந்தியா முழுவதும் போராடுவதற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் வழி இல்லை. மீறி நீங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? புல்டோசரை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவர்கள் எழுப்பிய இந்த பிரச்சனையை தான் இந்த நாடும் எதிர்கட்சிகளும் விவாதிக்க வேண்டுமே தவிர, அவர்களை இந்த உபா சட்டத்தில் UAPA சட்டத்தில் கைது செய்திருப்பதே தவறு. இது செய்வதன் மூலமாக பல ஆண்டுகள் நம்ம சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. எதிர்கட்சிகள் பெரிய அளவில் போராட்டம் நடத்துறாங்க. பிரதமர் பதில் சொல்லணும்னு சொல்றாங்க, உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. யாரும் பதில் சொல்வதற்கு அங்கே இல்லை, இதுக்கு பொறுப்பேற்பதற்கு யாருமே இல்லை நாடாளுமன்றத்துல அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா 15 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை கேள்வி எழுப்பியதால், ஏன் பதில் சொல்லலை, பதில் சொல்லி ஆகணும்னு சொன்னதுனால கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில அந்த ஒரு 6 பேர் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்ட அந்த 6 பேர் யார் 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 என்ற கேள்வி வந்துகிட்டே இருக்குது. நான் மையமாக அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். யார் அந்த 6 பேர்? முதல்ல இது நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதலும் கிடையாது. என்ன கேட்டா இது ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்வு. எங்கேயுமே எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு நாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பா போய் அவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழிமுறை தவறு என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர இது ஒரு தாக்குதல் கிடையாது. ஏன்னா அவங்க கொண்டு போனது ஒரு புகை குப்பி. திருவிழாக்களில் புகையை கசிய விடக்கூடிய ஒரு குப்பியை காலணியில் மறைத்து கொண்டு போய் 2 பேர் மனோரஞ்சன், சாகர் பார்வையாளர் மாடத்திலேருந்து ஒரு 15 அடி தூரம் குதித்து அதை கசிய விட்டுட்டு அப்புறம் முழக்கம் போடுறாங்க. சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கம் போடுறாங்க. அவங்க யாரையும் தாக்கலை, எதையும் செய்யலை, எந்த குண்டையும் அவங்க வீசிடல. ஆனால் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அடித்திருக்கிறாங்க, கடுமையாக அடிச்சிருக்கிறாங்க. அவங்க பிடித்து நீங்கள் போலீஸ்ட ஒப்படைக்கணும் தவிர அடிப்பது என்பது உங்களுக்கு ரைட் கிடையாது. அப்போ இவங்க இதை ஏன் செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், இவங்க இந்த பாராளுமன்றத்தில் 2 பேர், மனோரஞ்சன், சாகர் 2 பேர் குதித்து இது செய்கிறாங்க. அதே சமயம் வெளியே ஆசாத் தேவி என்ற ஒரு பெண்ணும், அமோல் என்ற இன்னொரு இளைஞரும் அங்கே முழக்கம் போடுறாங்க. மணிப்பூர் பெண்கள் மீதான அடக்குமுறை, விவசாயிகள் பிரச்சனை, சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முழக்கம் விட்டுட்டு அவங்களும் அதே மஞ்சள் புகையை சொல்றாங்க. அதுவும் சொல்லிட்டு அவங்க அங்கே முழக்கம் போடுறாங்க. ஒரு பெண் போலீஸ் அவங்கள சாதாரணமாக பிடிச்சு கொண்டு போறாங்க. இதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அவர் லலித் ஜா.
அவர் வந்து வீடியோ எடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து முதல்ல ஷார்ட் போடுறாரு, அப்புறம் வந்து லென்த்தி வீடியோ வந்து போடுறாரு. அவர் தான் இதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டவர், அவர் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. ஆனால் உண்மையில் அவர் அன்று இரவு தானாக வாலண்டியராக போலீஸில் போய் சரண்டர் ஆகிறார். அவர்கிட்ட தான் இந்த 4 பேருடைய தொலைபேசிகளும் இருக்குது. அவர் வந்து சரண்டராரு. அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து பகத்சிங் ஃபேன் கிளப் பேஜ் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து நடத்திட்டு, அதில் பகத்சிங் மேற்கோள்கள், அப்புறம் சேகுவாரா மேற்கோள்கள், அப்புறம் வந்து மோடி அரசினுடைய ஒடுக்குமுறைகள், அநீதிகள் இதெல்லாம் பற்றி மேற்கோள்கள் போடுறாங்க. அவங்கள எந்த அமைப்பு பின்னணியுமே கிடையாதா? இல்லை, நீங்கள் அமைப்புன்னு எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய நடவடிக்கையில் இறங்குறாங்க. ஒரு புரட்சிகர அமைப்போ அல்லது போர்க்குணமிக்க ஒரு அமைப்போ அல்லது ஒரு சித்தாந்தம் இப்படி பின்னணி கொண்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களா அது பார்க்கப்படுது. ஏற்கனவே பகத்சிங் அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதுல இருந்து அதை சொல்லப்படுது. அப்படி ஒரு 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 துணிச்சலான ஒரு தாக்குதலை நடத்துறாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு போராளி குழுவா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சித்தாந்த பின்னணி இருக்கும், இப்படியான விமர்சனங்கள்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பாலஸ்தீனத்தில் வந்து முன்ன வந்து ஹமாஸ் 2006க்கு முன்னாடி வரைக்கும் தற்கொலை போராளிகளை அனுப்பி வந்து இஸ்ரேலை வந்து அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அந்த தாக்குதலை எல்லாம் தாங்க முடியாமல் தான் இஸ்ரேல் வந்து படைகளை வந்து வாபஸ் வாங்குது, காசாலேருந்து வெளியே போகிறாங்க. அப்போ அதில் வந்து பெண்கள் கூட ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ தன் உயிரை பணயம் வைக்கக்கூடிய அவர்கள்லாம் வந்து சாதாரண மக்கள், அவங்களுக்கு பெரிய புரட்சி அரசியல்லாம் தெரியாது. இப்போது ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி காலத்திலேயே இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து துப்பாக்கியோடு நுழைந்தவர்கள் இருக்கிறார்கள், பிரசுரம் போட்டு முழங்கினவர்கள் இருக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமியே உள்ள போய் முழக்கம் போட்டவர் தான். உள்ள போய் முழக்கம் போட்டவர் தானே 26ல. ஆமா, ஜனநாயகத்துக்கு அனுதாபம் தெரிவிச்சுட்டு வந்தாரு. அப்படிலாம் நடந்திருக்குன்னு அப்படி வந்து சொல்றாங்க. இப்ப பாராளுமன்றத்துக்கு உள்ள போய் இப்படி எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது வந்து உலகம் முழுவதும் பல இடங்கள்ல வந்து நடந்திருக்குது. இது ஒன்றும் இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மைக்கேல் மூர் என்ற அமெரிக்க ஆவணப்பட இயக்குனர், புகழ்பெற்ற இயக்குனர், அவர் வந்து ஃபாரன்ஹீட் 9/11 என்ற ஆவணப்படம், அந்த 9/11 செப்டம்பர் அந்த ட்வின் டவர் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை வைத்து அதில் அமெரிக்க அரசு வந்து எப்படி வந்து அதில் வந்து உண்மையிலே வந்து தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய அரசாக இருந்திருக்கிறது என்பது ஆவணப்படுத்தியிருக்கிறார். அப்போது அமெரிக்க இராணுவ வீரர்கள் வந்து ஈராக்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் கொல்லப்படுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்கள போய் அமெரிக்க சிறுநகரங்களை போய் ஆள் பிடிக்கிறாங்க. நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. ஏழைகள் நடுத்தர வர்க்கம். ஆனால் அமெரிக்க செனட்டரில் காங்கிரஸில் உறுப்பினராக இருக்கிறார் இல்லையா, அவருடைய பசங்களை வந்து இராணுவத்துக்கு அனுப்புவாங்களா? எத்தனை பேர் போய் சண்டை போட்டிருக்காங்க. இவர் என்ன செய்கிறாரு, அந்த இராணுவ விண்ணப்பங்களை எடுத்துட்டு நேராக அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு வாசலில் போய் வர்ற செனட்டர் பக்கத்தில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட்டி, சார் உங்கள் பையனை இராணுவத்துக்கு அனுப்புங்க, இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ மைக்கேல் மூரை கைது பண்ணிட்டாங்களா? அவர் அமெரிக்க பாராளுமன்றத்தின் வாயில செனட்டர்னா இங்கே எம்பி மாதிரி. அப்போ ஒரு எம்பி முன்னாடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீட்டுறாரு. இன்னொரு ஆவணப்படத்தில் என்ன செய்யறாரு, இந்த 2008 சப்ரைம் நெருக்கடி வந்தது இல்லையா, அதை ஒட்டி ஒரு ஆவணப்படம் எடுக்கிறார். அப்போ அந்த ஆவணப்படத்தில் நேராக வால் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறார். வால் ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரு காளை இருக்கு இல்லையா, ஒரு அப்படி சீரிப்பாயிர காளை வந்து வால் ஸ்ட்ரீட்டுடைய சின்னம். வால் ஸ்ட்ரீட் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலதனத்துக்காக ஃபேமஸான ஒரு தெரு. அங்கே போய் இது கிரைம் சீன், டு நாட் கிராஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மஞ்சள் லேபிள் வந்து கட்டுவாங்க ஒரு கிரைம் சீனுக்கு. அதை வந்து எல்லாம் கட்டிட்டு அந்த தெரு ஃபுல்லாக கட்டிட்டு ஒரு மெகாஃபோன் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு கம்பெனி சிஇஓவையும் கூப்பிடுறாரு. நீங்கள்லாம் வந்து தப்பு பண்ணிருக்கீங்க, கோல்மால் பண்ணியிருக்கீங்க, வந்து சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை, ஜனநாயக வழிமுறை. நீங்கள் அதிபராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அவங்க ப்ரெஸ் மீட்டில் நடத்தும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, இது பண்ணுறதோ, இங்கு தெளிக்கிறதோ, இதெல்லாம் பல இடங்கள்ல வந்து நடந்திருக்குது. தெலுங்கானால கூட வந்து கோபுரம் மேல ஏறின்னு ஒரு பெண் வந்து முழக்கம் போடுறாங்க, மோடி இறங்குன்னு வந்து சொல்றாரு. இங்க வந்து மோடியோ மற்ற தலைவர்களோ பிரஸ் மீட் நடத்துறது இல்லை, ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, மக்களை சந்திக்கிறது இல்லை இல்லையா. ராகுல் காந்தி மட்டும்தான் மக்களை சந்திக்கிறாரு. அவரும் வந்து இந்த Z+ பாதுகாப்புல தான் இருக்கிறாரு. அவர் மீறி வந்து சந்திக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தியை சந்திப்பது போல நீங்க மோடியை சந்திக்க முடியுமா, கேள்வி கேட்க முடியுமா? ஒரு பத்திரிகையாளர் இப்போ வயர் சித்தார்த்த வரதராஜன் போய் அவரை நேர்காணல் எடுக்க முடியுமா? கரண் தாப்பர் வந்து எடுக்க முடியுமா? இந்த ஜால்ரா ஊடகங்களே நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லா ஊடகங்களையும் உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துருக்கீங்க.
மீறி போனால் அந்த ஊடகங்கள் மீது அடக்குமுறை, ஆசிரியர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க. அப்போது பல நாடுகளில் வந்து ஜனநாயகம் என்ன தரத்தில் இருக்குது, நம்ம நாட்டில் வந்து அது என்ன தரத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த உதாரணத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இல்லை, அங்கே உள்ள சூழல் வேற இல்லை, இங்கே உள்ள சூழலும் அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானியனும் கூட, இந்த இளைஞர்களே எடுத்துக்கலாம், இவங்களுக்கு வந்து முதன்மை பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பின்மை. வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக அருகி போயிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து மனோரஞ்சன் மைசூரை சேர்ந்தவர், கர்நாடகா மாநிலம். அவர் வந்து ஐடியில் வேலை செஞ்சு அப்புறம் வந்து வேலையின்மையினால தன்னுடைய அப்பாவினுடைய விவசாயத்துக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து சாகர் சர்மா, அவர் வந்து +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அதற்கு மேலே படிப்பதற்கு குடும்பத்தில் வந்து வசதி இல்லை. ஒரு ஈரிக்ஷாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவர் வந்து பிழைப்பை ஓட்டிட்டு இருக்காரு. ஆமாம். அப்புறம் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் வந்து லாத்தூர், அவர் பொறுத்த வரைக்கும் இராணுவத்துக்கு தொடர்ந்து வேலைக்கு சேருவதற்கு முயற்சி பண்ணுறாரு, வேலை வந்து கிடைக்கல. இப்போ கடைசியில் வந்து மோடி கொண்டு வந்த அக்னிவீர் இருக்கு இல்லையா, அந்த அக்னிவீர் படி வந்து அவருக்கு வயசு ஆயிடுச்சு. அக்னிவீரே வந்து எதிர்த்து வந்து பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்கள் ரயிலெல்லாம் எரித்து போராட்டம் பண்ணார்கள். ஏன் பண்ணாங்க? அங்கே வந்து இராணுவத்திற்கு வேலை வாய்ப்பு என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு. அப்போ இராணுவத்தில் கிடைச்சி ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தா ஒரு பென்ஷன் கிடைக்கும், சில சலுகைகள் கிடைக்கும், சில உரிமை தொகைகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவங்க வந்து போய் சேர்றாங்க. தமிழ்நாடு மாதிரிய முன்னேறிய மாநிலங்களில் வேணால் இராணுவத்தில் சேருவது ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ அக்னிவீரில் வந்து இவர் இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த லாத்தூர் வந்து சேர முடியலை. இது அவருடைய நிலைமை. அடுத்தது வந்து ஆசாத் தேவி, அவங்க வந்து ஹரியானாவை ஜிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எம்ஏ, எம்எட், எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை முடிச்சிருக்காங்க. முடிச்சா அவங்க வந்து ஆசிரியராக சேரலாம். ஆனால் அவங்களுக்கு ஆசிரியர் வேலை வந்து கிடைக்கல. அவங்க அம்மா சரஸ்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பம், கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மா சரஸ்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு சொல்லுவா, இவ்வளவுலாம் நான் படிப்பு படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, அதுக்கு நான் செத்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து இழைக்கக்கூடிய இழைய வந்து என்னென்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை, வேலைவாய்ப்பின்மை. இப்போ இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பின்மை என்பது வந்து மிக உயரத்தில் வந்து இருக்குது. குறிப்பாக படித்தவர்களுக்கு. நீங்கள் உடல் உழைப்புன்னு சொன்னீங்கன்னா கூட ஏதாவது 500 ரூபா 600 ரூபா வேலைக்கு நீங்கள் வந்து போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, உயர்கல்வி முடிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை என்பது இங்கே உத்தரவாதம் வந்து கிடையாது. மோடி சொல்கிற மாதிரி வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லி பல பேர் அதை கிழித்து தொங்க விட்டுருக்குறாங்க. பல புள்ளி வரங்கள் வந்து அதில் இருக்குது. அப்புறம் வந்து அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா லலித், அந்த லலித் ஜா வந்து பீகாரை சேர்ந்தவர், கொல்கத்தாவில் வந்து செட்டில் ஆனவர். அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து தன்னுடைய ப்ரொஃபைலில் வந்து ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் தான் அதற்கு மூளையாக செயல்பட்டார். இங்கே வந்து குருகிராமில் வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து தங்கி அவங்க இதை பிளான் பண்ணி வந்து இதை வந்து ஹரியானாவில் வந்து தங்கி இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இவர்கள் ஏன் இதை செய்தார்கள்? இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. ஒரு பகத்சிங் ஃபேன் பேஜ் நடத்தி அதில் வந்து பகத்சிங் சேவார கொட்டேஷனில் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்படி ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஒரு திசையில் இருக்கிறாங்க, பொருளாதார பின்னணி. நீங்க இன்றைய காலத்து இளைஞர்களுடைய மன ஓட்டத்தை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், 2K கிட்ஸ்னா வந்து விஜய் பார்ப்பாங்க, லியோ படம் பார்ப்பாங்க, அனிருத் பாட்டு பாடுவாங்க. அது வந்து ஒரு முகம் தான். இன்னொரு முகம் இந்த நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு, குடும்ப சூழ்நிலை, வேலையின்மை மற்றும் வந்து அது மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது CAA போராட்டமாக இருக்கட்டும், பல விவசாயிகளோட போராட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று தங்களை எதிர்ப்பை வந்து தெரிவிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அவங்க வந்து பெரிய மார்க்சியத்தை கரைத்து குடித்து கொண்டோ அல்லது ஒரு பெரிய புரட்சிகர அமைப்பு வந்து உருவாக்கி விட்டோ நடத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்போ நீங்க ஒரு தாக்குதல் நடத்தியாச்சு, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டுக்கிறாங்க, இனி வெளியே வர முடியுமான்னு தெரியாது. இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா? இது ஒரு முட்டாள்தனமான செயலா இல்லையா? திரும்பவும் இதை நான் தாக்குதல் என்று சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இவங்க மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் இல்லை, UAPA, அந்த அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆஃப் அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் வந்து ஒரு கொடிய சட்டம். அந்த சட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பிணை என்பது வந்து கிடையாது. வருடக்கணக்கில் வந்து சிறையில் வந்து இருக்கணும். சட்டப்பூர்வமாக நீங்கள் வாதாடி பிணையெல்லாம் நீங்கள் வாங்கவே வந்து முடியாது.
இந்த யுஏபிஏல கைது செய்யப்பட்டு எவ்வளவு பேர், எத்தனை செயற்பாட்டாளர்கள், வழக்குரைஞர்கள் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அப்போ இந்த இளைஞர்களுக்கு இது தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இந்த நடவடிக்கையின் மூலமாக நமது உயிரை நாம் பணயம் வைக்கிறோம். எப்படி பகத்சிங் 1920களில் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியா நாடாளுமன்றத்தில் குண்டு வீசி துண்டு பிரசுரங்களை வீசுகிறார். வீசி தன்னுடைய ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார். கேளாத செவிகள் கேட்கட்டும் என்ற முழக்கத்தோடு அவர் போலீஸில் சரண்டரார். அவர் தப்பித்து ஓடவில்லை. அப்போ அவர் போட்ட குண்டு யாரையும் கொல்லலை, யாருக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தலை. அது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை. பகத்சிங்கினுடைய நோக்கம் என்ன? இந்த செயல் மூலமாக இது இந்திய இளைஞர்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு நாட்டுப்பற்றை கிளர்ந்தெழச் செய்யும் அப்படி என்று அவர் எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது நடந்தது. அது இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அலையை கொண்டு வந்தது. காங்கிரஸே ஒரு கராரான ஒரு வழிக்கு நம்ம வெள்ளக்காரனை எதிர்த்து போராட வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு அதை தள்ளியது பகத்சிங்கினுடைய போராட்டம். இதற்காக அவர் தூக்கிலிடப்படுகிறார். தான் தூக்கிலிடப்படுவோம் என்று தெரிந்துதான் பகத்சிங் அதை செய்கிறார். அப்ப இந்த இளைஞர்களும் இவங்க குண்டு வீசல, வெறும் புகை குப்பியை தான் எடுத்துட்டு போனாங்க. இவர்களுக்கும் தெரியும் கொடூர சட்டத்தினால் நம்ம கைது செய்யப்படுவோம், ஒடுக்கப்படுவோம், பல ஆண்டுகள் சிறையில் இருப்போம். ஆசாத் தேவியை எடுத்துக்கங்க. அவங்க விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க, மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவுடைய அமித் மாளவியா இது இந்தியா கூட்டணியுடைய சதி, காங்கிரசினுடைய சதி என்று சொல்லி அவர் இதை திசை திருப்ப பார்க்கிறார். இன்னொரு புறம் எதிர்கட்சிகள்லாம் இது பாராளுமன்ற பாதுகாப்பு அம்சங்களில் ஏற்பட்ட குறைபாடு, அதை விசாரிக்கணும். அதுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி 13 MP சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராஜ்யசபால ஒருத்தர், லோக்சபால 12 பேர். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க பேசலாம், ஆனா பேச வேண்டிய விஷயம் என்ன? இந்த இளைஞர்கள் செய்த அந்த முறை தவறாக இருந்தாலும் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில்? அவங்க எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்றீங்க. பகத்சிங்கை முன்னுதாரணமா அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. ஆனா பகத்சிங் ஏற்படுத்திய தாக்கத்தை இவர்களால் ஏற்படுத்த முடியுமா? அன்றைக்கு இருந்த அரசியல் சமூக சூழல் வேறையா இருந்தது, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சமூக சூழல் வேறையா இருக்குது. இப்ப இந்த சூழல்ல இப்ப இன்னைக்கு சொல்றது மாதிரி அங்க பாதுகாப்பு குறைபாடு குறித்து தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் இதை பேசிட்டு இருக்கிறீங்க, நான் தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சமூகம் இதை பத்தி பேசலையே. இந்த சமூகம் மரத்து போய் கொண்டிருக்கிறது, அதை சொரணையை எழுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த இளைஞர்களுடைய நோக்கம் என்பது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடி இந்த பாரதிய ஜனதா இந்த 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே எதிர்ப்பு குரல் என்பது குரல் வளையோடு நசுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் நீங்க போராட்டம் பண்றீங்களோ அந்த போராட்டங்கள்லாம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. இப்போ விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் புதுதில்லி எல்லையில நடந்தது. இந்த போராட்டத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தினாங்க. இது காலிஸ்தானுடைய போராட்டம், இது தீவிரவாதிகளுடைய போராட்டம். அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன? அந்த 3 வேளாண் மசோதாக்களை ரத்து செய்ய வேண்டும். அதுல உறுதியாக ஒரு அமைதி வழியில் நின்றுதான் போராண்டாங்க. அப்ப அந்த போராட்டத்தொடர் முழுக்க யாருடைய படம் இருந்தது? பகத்சிங்குடைய படம் தான் இருந்தது. அவங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் பகத்சிங் தான். அப்ப அதன் பிறகு சிஏஏ போராட்டத்தை எடுத்துக்கோங்க. அப்ப சிஏஏ போராட்டம் முஸ்லீம்களும் ஜனநாயக சக்திகளும் அமைதி வழியில போராடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த போராட்டங்கள்லாம் எப்படி ஒடுக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது, போலீஸால எப்படி எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் மணிப்பூர் எடுத்துக்கங்க. இப்ப இந்த இளைஞர்கள் ஒரு அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக் இதில் ஒரு இது போட்டிருக்காங்க, நம்ம பிரதமர் மோடியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு சுவிஸ் பேங்க்ல சன்மானம் அளிக்கப்படும், அப்படி பகடியா போட்டிருக்கிறாங்க. இப்ப மோடியை காணவில்லை என்று மணிப்பூர் மக்கள் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? இதுவரைக்கும் மோடி அங்க அடி எடுத்து வச்சிருக்கிறாரா? இப்ப கூட இன்றைய செய்தி கூட இதுவரைக்கும் கோரப்படாத பிணங்கள் மொத்தமா இன்னைக்கு புதைக்கப்பட்டிருக்குது. அப்ப மணிப்பூர்ல இன்னும் வன்முறை முடியவில்லை. பாரதிய ஜனதா தான் அங்க ஆளுங்கட்சி. இவ்வளவு வன்முறை இத்தனை பேர் கொல்லப்பட்ட பிறகும் கூட மோடி அங்கே செல்லவில்லை, அதை பத்தி பேசவும் இல்லை. ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் பாராளுமன்றத்துக்கு வெளியே நின்று பேசிட்டு வந்தா அவர் போயிட்டாரு. இப்போ அமித்ஷா நேற்றைய இந்த பாராளுமன்ற இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம், ஒரு 5 டிஐஜி போன்ற கமிட்டி போட்டு இதை நாங்கள்
தீவிர உயர்மட்ட குழுவுக்கு அனுப்பி விசாரணை செய்யும். 20 நாட்களுக்குள்ள அவங்க வந்து அறிக்கை கொடுப்பாங்க. எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க வேண்டாம், இது பாதுகாப்பு குளறுபடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து அறிக்கையை கொடுத்துருக்கிறார். எதிர்க்கட்சிகளும் அதை தான் பேசுறாங்க. ஆனால் பேச வேண்டியது என்ன? ஏன் இந்த நாட்டு இந்திய இளைஞர்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இப்படி ஒரு பதட்டம் வந்து ஏன் வந்தது? ஏன் வேலை கிடைக்கல? ஏன் வந்து இங்கே வந்து குரல் கொடுக்க முடியலை? இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம எவ்வளவு போராட்டம் நடந்திருக்குது என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இதற்கு முன்னாடி, இல்லையா? ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் வந்து இவங்க வந்து காஷ்மீரை ஆதரிச்சாங்க, பிரிவினைவாதத்தை ஆதரிச்சாங்கன்னு சொல்லி தான் மாணவர்கள்லாம் வந்து கைது பண்ணாங்க. அதில் உமர் காலித் என்பவர் இன்றும் சிறையில் வந்து இருக்கிறாரு. அப்போ உமர் காலித் வந்து ஆர்டிகிள் 370 ரத்து செஞ்சதை வந்து எதிர்க்கிறாரு. மோடி அரசனுடைய ஒடுக்குமுறை எதிர்க்கிறதில் சமரசம் இல்லாமல் இருக்கிறாரு, அதனால உள்ள இருக்கிறாரு. அவர் கூட பயணித்த ஷீலா ரஷீத் என்ற ஒரு பெண் மாணவர், அவங்க இன்னைக்கு அந்த நிலையில இருந்து மாறி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க. இன்று ஜேஎன்யூல மாணவர்கள் போராட்டம் நடத்தினா ஒரு மாணவர் வந்து 20,000 ரூபாய் ஃபைன் கட்டணும். டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தன் மந்தர் பல போராட்டங்கள் வந்து நடந்திருக்குது. அந்த போராட்டத்தில் ஒரு மாணவர் அமைப்பு போய் போராட்டம் நடத்தணும்னு சொன்னால் போலீஸில் வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். 7 கடல் 7 மலை தாண்டி அந்த பெர்மிஷன் வாங்கணும். அவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் கடைசி நிமிடத்தில் வந்து அதை வந்து அவர்கள் ரத்து செய்ய முடியும். இப்படி இந்தியா முழுவதும் போராடுவதற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் வழி இல்லை. மீறி நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? புல்டோசரை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இவங்க பாரதிய ஜனதா வந்து புல்டோசர் போய் எத்தனை பேர் வீடை வந்து இடித்திருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம் வீடுன்னா உடனே நோட்டீஸ் ஒட்டி இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறாங்களா இல்லையா? அப்போ எங்கேயுமே போராடுவதற்கு வழி இல்லை. இது நான் வந்து வட இந்திய மாநிலங்களில் மட்டும் நான் சொல்லலை, தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலேன். தமிழ்நாட்டில் வந்து 90களில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் போராடுவதற்கு சென்னையில் பல இடங்கள் இருந்தது. நீங்கள் வந்து பாரிமுனையில் போராட்டம் பண்ணலாம், உயர்நீதிமன்றத்தின் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். நாங்கள்லாம் அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயில் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருந்தது. அந்த சிறை வளாகம் வெளியே காம்பவுண்ட் சுவரில் போய் சுவரெழுத்து எழுதுவோம். டிசம்பர் 6 கருப்பு நாள்னு வந்து எழுதியிருக்கிறோம். ட்ரெயினில் போஸ்டர் ஒட்டுவோம், பஸ்ஸில் போஸ்டர் ஒட்டுவோம், ட்ரெயினில் வந்து பத்திரிகையை வந்து வைப்போம், வசூல் பண்ணுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். இப்படி அப்புறம் வந்து நீங்கள் சேஷன் 90களில் வந்து வராரு. எலெக்ஷன் பிரச்சாரமே வந்து 10 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது, சோரெழுத்து வந்து எழுதக்கூடாது, எழுதுனா அனுமதி வந்து வாங்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜனநாயக உரிமைகள் என்பது வந்து இங்கே மறுக்கப்பட்டு மோடி ஆட்சியில் மீறி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா சிறையில் போவீங்க, யூஏபிஏ சட்டத்தில் போவீங்க, இல்லைன்னா 124A வந்து நீங்கள் போவீங்க, பல ஆண்டுகள் சிறையில் இருக்கணும். நீங்கள் வந்து வீதிக்கு வந்து போராடணும்னு இல்லை, ஆனந்த் தெல்தும்டைய மாதிரி வந்து ஒரு அறிவுஜீவியாக புத்தகம் எழுதக்கூடியவர் இருந்தால் போதும், அல்லது சுதா பரத்வாஜ் போல ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்தால் போதும், அல்லது ஸ்டான் கே சுவாமி போல வந்து பழங்குடியின மக்களுக்காக வேலை செய்பவராக இருந்தால் போதும். இதுவே வந்து உங்களை வந்து சிறையில் வந்து இந்த உபா சட்டத்தில் பிடித்து தள்ளுவதற்கு போதுமானது. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இப்படி வந்து குரல் வலை ஒடுக்கப்படும் போது அதை மீறி செய்யணும், செஞ்சு காட்டணும் அப்படின்றதான் இந்த இளைஞர்களுடைய நோக்கமாக எனக்கு படுது. ஓகே, இப்போ ஆனால் அதை நம்ம ஆதரிக்க முடியுமா? இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட தானாய் போய் தற்கொலை செஞ்சுக்கிறது போல இது ஒரு தவறான முன்மாதிரி. இளைஞர்கள் இதை பின்பற்ற முடியாது. பின்பற்றினா அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவங்களுக்கு ஏற்படும். அதை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்க முடியாது இல்லையா? இல்லை, இவங்க வந்து யாரும் போய் வந்து யாரையும் தாக்கியர்ல கொன்னுறல யாரையும் நோக்கி கேட்கணும்னா வெளியே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஜனநாயக சக்திகள், புரட்சிகர அமைப்புகள் இவங்களை நோக்கி கேட்கணும். இப்போ நீங்கள்லாம் வந்து மோடி அரசு இந்த 10 ஆண்டுகளாக தன்னுடைய பாசிசத்தை வந்து அரங்கேற்றி கொண்டு வரும் பொழுது அதை வந்து தடுத்து நிறுத்த நம்மளால் முடியலை. நான் என்னையும் உள்ளிட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம கூட யூடியூப்ல பாதுகாப்பாக நேர்காணல் கொடுக்குறோம். பறந்துபட்ட மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோமா, அணிதிரட்டி இருக்கிறோமா, இல்லை பாசிசத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் வந்து வீழ்த்துவதற்கு நாம் வந்து எவ்வளவு வேலை செய்கிறோம், இல்லை எதிர்கட்சிகள் வந்து இப்போ இந்தியா கூட்டணியே வந்து பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளோட தானே அது ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ எதிர்கட்சி என்றே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்றதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. மோடி வந்து என்ன சொல்றாரு, காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை கட்டி அமைப்போம்னு சொல்றாரு, காங்கிரஸை ஒழிக்கணும்னு சொல்றாரு. நீங்க ஒரு ஜனநாயகவாதியா இருந்தா என்ன சொல்லணும், ஒரு ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சிகள் அவசியம், ஊடகம் அவசியம் இல்லையா, செயற்பாட்டாளர்கள் அவசியம், கட்சிகள் வந்து அவசியம், கட்சி சாரா அமைப்புகள் வந்து அவசியம். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஜனநாயகம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும்.
ஆனால் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றது தான் மோடி அரசனுடைய இலக்கு. இப்படி இருக்கும் பொழுது அதில் விரக்தி அடைந்த இளைஞர்கள் வந்து வேற என்ன செய்வாங்க? அவர்களை அப்படி தள்ளியது வந்து எது? இப்போ ரங் தே பசந்தி என்று ஒரு இந்தி படம் வந்து முன்னாடி வந்துச்சு, அமீர்கான் நடித்த பெரிய ஹிட் படம். இப்போ அந்த படம் வந்து அது இந்த மாதிரி ஒரு புரட்சி வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட்டில் ஒரு இதை தட்டி கேட்குற மாதிரி ஒரு சிந்தனையில் எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படத்தில் வந்து ஒரு விமானி வந்து ஒரு விமான தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட ஊழல்னால வந்து ஒரு விபத்தில் கொல்லப்படுறாரு. அப்போ அவருடைய காதலி வந்து விசாரிக்கிறாங்க, நண்பர்கள்லாம் அதை விசாரித்து அதில் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்து என்ன செய்கிறாங்க, ஒரு ரேடியோ ஸ்டேஷனை வந்து ஆக்கிரமித்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து உரையாற்றி எப்படி ஊழல் நடந்திருக்குது. அப்போ அந்த இளைஞர்கள் எல்லோரும் வந்து அரசியல் படித்தவர்களோ ஒரு அமைப்பு சேர்ந்தவர்களோ இல்லை. அவங்க வந்து ஜாலியாக நடனம் ஆடுவது, இந்த மாதிரி வந்து பார்ட்டிக்கு போகிறது, சாப்பிட்றது, ஒரு கல்லூரி மாணவர்களுக்கே உரிய அந்த குதூகலம் கொண்ட இளைஞர்கள் தான். அவங்க இப்படி செஞ்சாதான் இந்த நாட்டுக்கு குரல் கேட்குன்னு சொல்லி அந்த ரேடியோ ஸ்டேஷனில் போய் பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ இதே போல் வந்து 90களில் வந்து ஐயங்காளி படை அப்படின்னு ஒரு அமைப்பினர் வந்து கேரளாவில் வந்து ஒரு மாவட்ட கலெக்டரை வந்து பிணை கைதியாக பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா மலைவாழ் மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது, ரத்து செய்ய வேண்டும். அவங்க கையில் இருந்ததெல்லாம் போலி தோட்டா, போலி குண்டுகள். அதை வைத்து கொண்டு அவங்க ஒரு நாள் வந்து இது பண்ணி அப்புறம் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான முறைகள் இதெல்லாம் வந்து வேற வழி இல்லாமல் ஒரு விரக்தியின் நிலையில வந்து வருது. இப்போ அந்த ஆசா தேவி என்ற பெண்ணு, நான் இவ்வளவுலாம் படித்ததுக்கு பதிலாக நான் செத்து போயிருக்கலாம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. தனக்காக தன்னுடைய குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, எவ்வளோ படிக்க வச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்து இவ்வளவு தகுதிகள் இருந்தும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, இல்லையா? அவர் இந்த ரிக்ஷா ஓட்டுறவர், நம்ம 12th தான் படிச்சிருக்கிறோம், அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நம்ம குடும்ப நிலைமை வந்து இடம் கொடுக்கலையே. இராணுவத்துக்கு நம்ம தொடர்ந்து படையெடுத்தும் நமக்கு வந்து வேலை கிடைக்கலையே, வேற என்ன வேலைக்கு போகிறது? ஐடியில் வேலை பார்த்துட்டோம், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இன்னொரு வேலை கிடைக்கிறது கூற கொம்பா இருக்குது. அப்போ இது இல்லாமல் வந்து தினசரி அன்றாட நாட்டில் 1008 பிரச்சனைகள், போராட்டம் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும், ஏதாவது ஒரு கவன ஈர்ப்பு வந்து நாட்டு மக்களை வந்து தட்டி எழுப்பணும் அப்படின்னு இந்த இளைஞர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அவர்கள் வழிமுறை தவறு என்று சொன்னாலும் கூட அவர்கள் எழுப்பிய இந்த பிரச்சனையைத்தான் இந்த நாடும் எதிர்க்கட்சிகளும் விவாதிக்க வேண்டுமே தவிர, அவர்களை வந்து இந்த உபா சட்டத்தில் வந்து UAPA சட்டத்தில் கைது செய்திருப்பதே தவறு. அவங்க வந்து யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கல. நீங்கள் பாராளுமன்றத்தில் அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கன்னா அதற்குரிய செக்ஷனில் நீங்கள் வந்து வழக்கு போடுங்க. நீங்கள் வந்து UAPA போல வந்து அதில் போட்டீங்க அப்படின்னு போட்டு அவர்கள் சிறையில் அடைப்பதன் மூலமாக இன்னும் இளைஞர்களுக்கு விரக்தியும் கோபமும் ஆத்திரமும் அதிகம்தான் வருமா தவிர அது குறைய போவதில்லை. இதை நாம் வந்து உணர வேண்டும். இது நாட்டு மக்களுடைய மனசாட்சியை உலுக்குவதற்கு 4-5 இளைஞர்கள் செய்த ஒரு முயற்சி. அந்த முயற்சி வந்து அவர்களுக்கு இது தவறுன்னு அவங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்காது. ஏன்? இது செய்வதன் மூலமாக பல ஆண்டுகள் நம்ம சிறையில் இருக்க வேண்டியிருக்கும், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே அதை செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து அதை நாம் விவாதிக்க வேண்டும், அந்த கேள்விக்கு வந்து பதில் தேட வேண்டும். இதுதான் சரியாக இருக்கும். இப்போ நான் நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கிறோம், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.